என்னோட பேர் ஸ்ரீனிவாஸ் ராகவன் சேஷன் சொல்லிட்டாரு அவரு. சிஇஓன்னு போட்டிருந்தேன், அப்புறம் ஃபவுண்டர்னு மாத்திட்டேன். இந்த சிஇஓனா என்னன்னு எல்லாரும் கேட்பாங்க. சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரா? இல்லைங்க, சீஃப் என்லைட்னிங் ஆஃபீஸர். என்ன காரணம்னா, என் தலை பளபளன்னு இருக்கு பாருங்க, லைட் விழுதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் என்லைட்டன் ஆகும். தட்ஸ் வை ஐ டோன்ட் என்லைட்டன் பீப்புள் இன் தட் சென்ஸ். நோ, நான் ஸ்பிரிச்சுவல் லீடர்லாம் கிடையாது. அட் த சேம் டைம் என்னோட தலையில விழுற பிரகாசம் மீதி பேர் போகும்போது எல்லாருக்கும் கண்ணு கூசும். அதனால தட்ஸ் வை ஐ வாஸ் கால்ட் சீஃப் என்லைட்னிங் ஆஃபீஸர். ரைட்டுங்க. ஓகே, நான் இன்னைக்கு பேச போற டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நான் ரெண்டு லோகோவும் கொடுத்துருக்கேன். லாபம் இவங்க மன்னிக்கணும்னு, உங்க லோகோ எனக்கு இதுக்கு மேல பெருசாக்க முடியல. இதை பண்ணது என்னோட கலீக் ஹர்ஷித், லக்னோல இருக்கவர். அவர் சார் இதை பெருசாக்குன்னா சரியா வர மாட்டேங்குதுன்னா, பரவாயில்ல, யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. பிரைமரி இம்பார்ட்டன்ஸ் இஸ் ஃபார் லாபம், நாட் ஃபார் ஹாப்பி மென்டர். என்னோட ஆர்கனைசேஷன் பேர் ஹாப்பி மென்டர். நெக்ஸ்ட் ஸ்லைடுங்க. யா, எமர்ஜென்சி ஃபண்ட் ஒய்ங்க இது பாட்டு தமிழ்ல ஒரு பாட்டு இருக்கு, ஏன் என்று கேள்வி கேட்பாது வாழ்க்கை இல்லை அப்படின்னு. ஏங்கிற கொஸ்டினோட போய் வாழ்க்கை எதனால பண்றோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது தெரிஞ்சா லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பிளைண்டா பண்ணக்கூடாது, அவங்க பண்றாங்க இல்லை. உங்களுக்குள்ள கேள்வி கேட்டுருக்கோம், ஏன் இதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், டு மேனேஜ் சர்ப்ரைசஸ். சர்ப்ரைசஸ்னா என்னன்னா, திடீர்னு ஒரு நம்மளுக்கு தெரியாத இது உங்களுக்கு செலவுகள் வரலாம். ஒரு கல்யாணமே வரலாம். இது கெட்ட விஷயங்களை பத்தி பேசுறது. நல்ல ஒரு கல்யாணம், பிரதர்ஸ் வெட்டிங் திடீர்னு ஃபிக்ஸ் ஆகலாம். ஆர் உங்களோட பிரதர்ஸ் சன்ஸ் வெட்டிங் ஃபிக்ஸ் ஆகலாம். அப்படி இருக்கும்போது அதுக்கு நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும்ல. என்கிட்ட பணம் இல்லைங்க, என்கிட்ட எல்லாமே வேற எதாவது இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லக்கூடாது. அதுக்கோசம் சில பணம் வச்சுக்கணும். எவ்வளவு வச்சுக்கிறது அப்புறம் பார்க்கலாம். மேனேஜ் சர்ப்ரைசஸ். சர்ப்ரைசஸ் வந்து ரெண்டு வகை இருக்குங்க, பிளசன்ட் அன்பிளசன்ட். நம்ம பிளசன்ட்னா என்னன்னா, நம்ம நல்லா இப்போ சொல்ல மாதிரி கல்யாண விஷயமா இருக்கலாம். உங்க ஒய்ஃப் சொல்றாங்க, இது மாதிரி உங்களோட வாழணும்னா நீங்க நிச்சயமா எனக்கு வெளியூர் கூட்டு போகணும், எனக்கு சவுத்துலாம் பார்த்து போர் அடிக்கிறது, எனக்கு காஷ்மீர் கூட்டு போறாங்க. காஷ்மீர் நிம்மதியான அப்புறம் இப்போ போக மாட்டாங்க யாரும், கொஞ்ச நாள் கழிச்சு போவாங்க. டெஃபினட்டா காஷ்மீர் நல்லா ஆயிடும். அப்போ அங்க போறாங்க, ஆர் இதுக்கு போறாங்க, சிம்லா போறாங்க, மணாலி போறாங்க, டார்ஜிலிங், நிறைய இந்தியாவில் அழகான இடங்கள்லாம் இருக்குங்க. வெளியூர் பார்க்கறத விட இந்தியாவில் அழகான இடம். கர்நாடகா டிராவல் பண்ணியிருந்த ஒரு 15 வருஷம் மாட்டி எவ்வளோ அழகான இடங்கள்லாம் இந்தியாவில் இருக்குன்னு நினைச்சிருந்தேன். ஸோ சர்ப்ரைசஸ் கேன் பி பிளசன்ட் அன்பிளசன்ட் ஆல்சோ. திடீர்னு ஒரு ஜாப்ல சில சேலஞ்சஸ் வருது, அதுக்கு என்ன பண்றது, அது அன்பிளசன்ட் சர்ப்ரைசஸ். அடுத்த சென்டென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபியூச்சர் cannot பி ப்ரெடிக்டட் பட் கேன் பி ப்ரிப்பேர்ட் ஃபார். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு கிரிக்கெட் பத்தி தெரியும். ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் நான் சொல்றது ஒரு 20-30 வருஷம் கதைங்க. அதுல வந்து அவங்க பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு வச்சிருப்பாங்க. பிளான் ஏ தான் போவாங்க, அது சரியில்லைனா டக்குன்னு பிளான் பிக்கு மாறிடுவாங்க. ரைட். அதுதான் நம்ம வாழ்க்கையே. எல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறபடி கரெக்டா நடக்காது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கிறது நல்லது. அது எங்க இருந்து கூடியவரையில் பார்ப்போம். ஆக்சுவலா ஒரே ஒருத்தர் சொல்ல போனா, ஒரு சேஃப்டி நெட். எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது ஒரு சேஃப்டி நெட், உங்க குடும்பத்தை பாதுகாக்கிற வலை. அதான் சேஃப்டி நெட். நெக்ஸ்ட் ஸ்லைடுங்க. நோ, வி cannot ஸ்டாப் த டெக்னாலஜி அண்ட் இம்பாக்ட் ஆஃப் ஏஐ அண்ட் ரோபோட்டிக்ஸ்ங்க. இப்போ வந்து ஏஐ ரோபோட்டிக்ஸ் வளர்ந்துட்டு இருக்கு. இது வந்து யங்கர் பீப்புளுக்கு பொருந்தும். இப்போ என்ன ஆகுதுன்னா, வாட் வீ கேன் டூ, நீங்களே சாட் ஜிபிடி அதெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட சில வேலைகளை அஃபெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. பட் வேலைகளை அஃபெக்ட் பண்ணாது. யாரோ ஒருத்தர் ரொம்ப அழகா சொன்னாரு, சாட் ஜிபிடி வில் நாட் டேக் அவே யுவர் ஜாப். சாட் ஜிபிடி தெரிஞ்சவங்க உங்களுக்கு சாட் ஜிபிடி தெரியலன்னா உங்க ஜாப் போயிடும்ன்றாங்க. அதனால நம்ம டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பட் டெஃபினெட்லி டெக்னாலஜி வளர்ச்சியை தவிர்க்கவே முடியாது. ரொம்ப நாள் முன்னாடி நான் சின்ன வயசுல இருக்கும், கிராமபோன் ரெக்கார்டு, ரொம்ப சின்ன வயசுல கிராமபோன் ரெக்கார்டு இருந்தது. அப்புறம் கேசட்னு வந்தது, அப்புறம் சிபிடின்னு வந்தது, அப்புறம் டிவிடின்னு வந்தது. அப்புறம் வந்து என்னென்னமோ டெக்னாலஜிலாம் வளர்ந்துட்டே இருக்கு. இப்ப கடைசியில யூடியூப்ல நிக்கிறதுங்க, எதுவுமே வேணாம் உங்களுக்கு, யூடியூப் இருந்தாலே நிறைய இதை பார்க்கலாம்னு வருது. அது மாதிரிதான் ஏஐ ரோபோட்டிக்ஸ் வளர போறது. தயவு செய்து ப்ரிப்பேர்டா இருங்க. இல்ல சார், நான் வந்து எனக்கு இதெல்லாம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவேன். பிடிக்கிறதோ பிடிச்சிக்கலையோ தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கலாம். நான் என்ன பண்றேன்னா, உங்களை மாதிரி யங் பீப்புள்கிட்ட நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். கொஞ்சம் பணிவு வேணும். இது தெரிஞ்சுக்கும் போது அவங்கள நம்மளை பத்தி தப்பா நினைச்சுப்பாங்களா? ஒன்றும் கிடையாது. நீங்க கேட்டீங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணும்போது உங்களை மதிப்பாங்க. இன்ஃபேக்ட் தெர் இஸ் a very interesting statement made by my mentor which says that not only when you start giving to people or when you start receiving people the other way, when நீங்க இன்னொருத்தர் வாங்கும்போது நீங்க என்ன நினைப்பீங்க, உங்களுக்கு சந்தோஷம் இருக்குன்னு கொடுக்கவங்களுக்கு கூட சந்தோஷம் விடுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு நாலேஜ் ஒருத்தர் கொடுக்குறாரு, ஏதாவது ஒன்று கொடுக்குறாரு, எஜுகேஷன் கொடுக்குறாருன்னா அவங்களுக்கு கொடுக்கறவங்களுக்கு உங்களோட மகிழ்ச்சி இருக்கும். ஒரு நல்ல வாத்தியார், நல்ல டீச்சர் இருக்காங்கன்னா, நீங்க லைஃப்ல முன்னாடி வரும்போது எப்படி சந்தோஷப்படுவாங்களோ அதே மாதிரி கொடுக்கறவங்களுக்கு எப்போ சந்தோஷம் உண்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு பசங்க இருக்கு, பசங்க எல்லாம் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ரொம்ப தப்பு இது. பசங்கள்டே தயவுசெய்து வாங்கி போங்க, அப்பதான் உங்களுக்கு
உங்க மேல அட்டாச்மெண்ட் பசங்களுக்கு வரும். ரைட். அடுத்த ஸ்லைடுங்க. எங்க எமர்ஜென்சி ஃபண்டை வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செப்பரேட்டா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி எஸ்பிஐ வச்சுக்கணும். அஃப்கோர்ஸ் ஒய்ஃப் சொல்லிடுங்க. நிறைய பேர் வந்து நினைப்பாங்க நாங்க ஒய்ஃப் தெரியாம வச்சுக்கணும்னு நினைப்போம். அது மாதிரி ஃபண்ட் இல்லை. இது வந்து பெரிய வீடு விவகாரம், சின்ன வீடு விவகாரம்லாம் அதுல போல நான். ரைட். இது வந்து எல்லாருக்கும் அபிஷியலா நீங்க ஃபண்டா உங்களுக்கு ஒய்ஃப்க்கு தெரிய முடியாது எல்லாமே. இன்ஃபேக்ட் இது மாத்திரம் இந்த லிக்விட் எமர்ஜென்சி ஃபண்ட் மாத்திரம் இல்ல, எல்லா ஃபண்டுமே உங்களுக்கு ஒய்ஃப் சரி எழுதி டாக்குமெண்ட் பண்ணுங்க. டைரி எழுதி இங்கதான் இந்த ஃபண்ட்ஸ் இருக்கு எழுதி கொடுத்துருங்க. உங்களுக்கு எப்பவுமே ரொம்ப நல்லது. உங்க ஒய்ஃபை நாமினியா போட்டுருங்க, வேற யாரையும் நாமினியா போடாதீங்க. உங்க ஒய்ஃப் ரொம்ப உங்க ஜாயிண்டா இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா உங்க குழந்தைங்களை நாமினியா போடலாம். அண்ட் லிக்விட் ஃபண்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். அது என்னன்னா தே இன்வெஸ்ட் இன் தி பாண்ட்ஸ் அண்ட் அதர் ஃபண்ட்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் ஆல் தட். இதுலயும் இது இருக்கு. பட் லிக்விட் ஃபண்ட்ஸ் வந்து எஸ்பிஐயோட பெட்டர். பட் இதை பத்தி நம்ம இதுக்கு பேச போதில்லை. நம்ம என்ன பண்ண போறோம்னா எஸ்பிஐல வச்சுக்கலாம் ஆர் லிக்விட் ஃபண்ட்ஸ்ல பேசலாம் அப்படின்னு பத்திரம் தான் நம்ம பேச போறோம். ஸோ எதோட சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எஸ்பி கம்ஃபர்டபுளா இருந்தா சேவிங்ஸ் பேங்க்ஸ்ல வச்சுக்கலாம் ஆர் லிக்விட் ஃபண்ட்ஸ்ல வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடுங்க. எவ்வளவு வச்சுக்கலாங்கிறதுக்கு சில பேர் 3 to 6 months. நான் ரெக்கமெண்ட் பண்றது 6 to 12 months ரெக்யர்மெண்ட். யாருக்கு 6 மாசம் யாருக்கு 12 மாசம்னா உங்களோட லைஃப் ஸ்டைல் பிரமாதமா ரொம்ப ஹையா இருந்ததுன்னா நீங்க தயவு செஞ்சு கோ டுவர்ட்ஸ் 9 months ஆர் 10 months ஆர் 12 months. உங்க லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் கம்மியா இருக்கிற பட்சத்துல நீங்க வந்து 6 மாசம் வச்சுனாலே போடுங்க. இது வந்து உங்க லைஃப் ஸ்டைலை பொறுத்ததுக்கு 6 to 12 months ரெக்யர்மெண்ட் வச்சா ரொம்ப ஐடியலா இருக்கும். நெக்ஸ்ட்டுங்க. ரைட். என்னென்ன கால்குலேஷன் இன்க்ளூட் பண்ணணும் மந்த்லி ரெக்யர்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க மந்த்லி அவுட் ஃப்ளோஸ் ப்ரொவிஷன்ஸ்க்கு எவ்வளோ ஆகுது, பாலுக்கு எவ்வளோ ஆகுது, சர்வன் மெய்ட், வாட் ஆர் எக்ஸ்பென்சஸ், எஜுகேஷன் சில்லர் எஜுகேஷன் தனியாகவே கொடுத்துட்டேன் நான். இதெல்லாம் நீங்க இன்க்ளூட் பண்ணணும். இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்சூரன்ஸ் வந்து மிக அத்தியாவசியம். முன்னாடி நாங்க ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்ன, இன்சூர் ஃபர்ஸ்ட் அண்ட் இன்வெஸ்ட் த ரெஸ்ட். இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐம் டாக்கிங் அபவுட் டேர்ம் இன்சூரன்ஸ். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் சேவிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஆல். அது எனக்கு ரொம்ப தெரியாது. பட் நான் சொல்றது டேர்ம் இன்சூரன்ஸ் எல்லாரும் கவர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்களாம் பிரெட் வின்னரா இருப்பீங்க உங்க ஃபேமிலிக்கு. உங்களால தான் குடும்ப பொருளாதாரம் நிமிர்ந்து இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தான். அதனால இன்சூரன்ஸ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். போத் ஹெல்த் அண்ட் லைஃப் ரெண்டும் வச்சுக்கோங்க. லைஃப்ல டேர்ம் இன்சூரன்ஸ் முக்கியமா வச்சுக்கோங்க. சார் இன்சூரன்ஸ் பிரீமியம் அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. வருஷம் தான் வரும் முக்கியமா நிறைய பேருக்கு. இஎம்ஐங்க. இஎம்ஐ வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஜாப்ல தகராறு இருந்தா கூட ஒரு 6 மாசம் ஒரு 12 மாசம் இஎம்ஐ வைக்கும்போது தைரியமா யார் தலை நிமிர்ந்து நம்ம வாழலாம். இதை தவிர ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் இருக்குங்க. தீபாவளி வரும், பொங்கல் வரும், அப்புறம் வந்து நிறைய பண்டிகை, கார்த்திகை வாங்க, மார்கழி வாங்க, நிறைய பண்டிகை வரும் இல்லை இல்லையா. எல்லாத்துக்கும் நீங்க அது மாதிரி பண்டிகைக்கெல்லாம் கூட வச்சுக்கோங்க. சில்ட்ரன் எஜுகேஷன் ஃபீஸ்க்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எந்த காரணத்துக்கு கொண்டும் உங்க ஸ்கூல்ல இருந்து உங்க பையன் கெட்ட பாருங்க. உங்க அப்பாட்ட போய் சொல்லுங்க இங்க ஸ்கூல் ஃபீஸ் டிலே ஆயிடுச்சு, அது மாதிரி பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது. அதனால இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. இன்னும் கூட சில இதெல்லாம் இருக்குங்க. பட் இதை தெரிஞ்சிட்டால போறோங்க இந்த ஸ்டேஜ்ல. நம்ம அடுத்ததுங்க. இதை தவிர ரிவ்யூ பண்ணுங்க. ஒரு தடவை பண்ணிட்டா போறாதுங்க. எதுவுமே ஹெல்த் ரிவ்யூ மாதிரி இல்லையா. ஒரு டாக்டர்கிட்ட வருஷம் ஒரு தடவை பாக்குறீங்க, 2 வருஷம் ஒரு பாக்குறேன், கண்டிப்பா திருப்பி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையோ 2 மாசத்துக்கு ஒரு தடவை, என்ன மாதிரி சுகர் பேஷண்டா 3 மாசத்துக்கு ஒரு தடவையோ ரிவ்யூ பண்ணிட்டே இருக்கணுங்க. ரெகுலர்லி ரிவ்யூ யுவர் எமர்ஜென்சி ஃபண்ட் டு என்ஷூர் இட் அலைன்ஸ் வித் யுவர் சேஞ்சிங் ஃபினான்ஷியல் நீட்ஸ். எல்லாருக்குமே வாழ்க்கைங்கிறது கான்ஸ்டன்ட் கிடையாது, எப்பவுமே எவால்விங் சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களோட எமர்ஜென்சி பண்ணி மாத்துறங்க. ஒன்ஸ் பண்ணிட்டா அவ்வளவுதான், நான் செட்டில் ஃபார் லைஃப் இல்லைங்க. நிச்சயமா சில தேவைகள் மாற்றங்கள் வரத்தான் வரும். மாற்றங்கள் எப்பவுமே நிரந்தரம். நெக்ஸ்ட்டுங்க. திஸ் இஸ் சம்திங் தட் ஐ மீன் என்னன்னா, சில நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு தடவை பொருளாதாரம் உயர்ந்த உடனே சில ஆசைகள்லாம் வரும். தப்பு இல்லைங்க. ஒன்று வந்து ஹாலிடேஸ். உங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க நம்ம போகலாங்க, நம்ம ஊருக்கு போகலாம், சொன்ன மாதிரி காஷ்மீர் போகலாம், சிம்லா போகிறோம். அந்த ஹாலிடேவும் இந்த ஃபண்ட்ல ஆனுவல் ஃபண்டா இது பண்ணி கால்குலேட் பண்ணி டிவைட் பை 12 போட்டு மல்டிப்ளை பை 6 போட்டு வைக்கோங்க. கண்டிப்பா ஹாலிடே இன்க்ளூட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க பொருளாதாரம் உயரும். பிலாந்திரபி. பிலாந்திரபி என்னன்னா கிவிங் டு பீப்புள், கிவிங் டு த சொசைட்டி. அது ரொம்ப 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 விஷயங்கள். உதாரணத்துக்கு ஒரு 57 வயசு ஒரு லேடிங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், மும்பைல இருக்காங்க. அவங்களோட பேசும்போது இந்த பிலாந்திரபின்ற பாயிண்ட் சொன்ன உடனே அவங்க கண்ணில் தண்ணி வருது. இட்ஸ் ஜூம் கால். நான் சொன்னேன் ஏன் உங்களுக்கு ஏதாவது தப்பா பேசிட்டேனா அப்படின்னு நினைச்சிட்டேன்னா அவங்க சொன்னாங்க இல்லைங்க, என் மனசுல இந்த எண்ணங்கள் இருந்தது,
உங்க வயல வந்த உடனே கேட்கறது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. பிளான் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். எப்படி எப்படி வருஷம் வருஷம் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண போறாங்க, அப்புறம் உங்க ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ண போறாங்க, எல்லாமே உங்களுக்கு பிளான் பண்ணிட்டுங்க. சில பேருக்கு பிளான்டிங் ஆஃப் ட்ரீஸ் இது மாதிரி எது வேணா இருக்கலாங்க. எது எது உங்களுக்கு ரைட்டுன்னு தோன்றதோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க. பட் இந்த ஸ்டேஜ் வரதுக்கு ஓரளவு வெல்த் வந்தால் தான் இதெல்லாம் நம்ம திங்க் பண்ண முடியும். உங்க பிகினிங் ஆஃப் த கரியர் இதெல்லாம் பற்றி திங்க் பண்ண வேணாம். பட் ஒரு ஸ்டேஜ், ஒரு வாழ்க்கை தரம் உயர்ந்தெடுத்து ஒரு 15 வருஷம் ஒர்க் பண்ணிட்டீங்க, 10 வருஷம் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டா பிலாந்திரபி ஹாலிடே இன்க்ளூட் பண்ணுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டுங்க. தெர் இஸ் ஆல்சோ ஐ மீன், சில பேர் என்ன என்னோட நண்பர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் தனியா ஃபண்ட் எல்லாம் வச்சுக்க மாட்டேன், நான் வந்து லோன் அகைன்ஸ்ட் ஷேர்ஸ் இன் லியோ ஆஃப் லிக்விட் ஃபண்ட்ஸ் வச்சுப்பேன். அப்போ ஏதாவது தேவைன்னா அங்கே என்னோட லிக்விட் ஃபண்ட்ஸோ ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ நான் ட்ரா பண்ணுவேன் அப்படின்றாங்க. இது டிபேட்டபிள் பாயிண்ட்டுங்க. லோன் அகைன்ஸ்ட் ஷேர்ஸ் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட் ரெண்டும் பாசிபிள். இன்ஃபேக்ட் உங்களுக்கு இன்மீடியட்டா, இன்ஃபேக்ட் ஐ நோ, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில பேர் 2-3 மணி நேரத்தில் கிடைச்சிருக்கு, இல்லைன்னா 2-3 நாள்ல கிடைக்கும். ரொம்ப குயிக்கா ப்ராசஸ் பண்ணிடலாம் அது. அதனால ஒருத்தர் கேட்டிருக்காங்க, கேன் இன்வெஸ்ட் எமர்ஜென்சி ஃபண்ட் இன் மணி மார்க்கெட் ஃபண்ட் ஆர் ஷார்ட் டர்ம் ஃபண்ட்? தாராளமாக பண்ணாங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதில் பண்ணாங்க. உங்களோட அட்வைசர் கேட்டுக்கணும். இப்போ நான் வந்து உங்களோட அட்வைசர் கிடையாது, அதனால நான் சொன்ன ரைட்டுன்னு வச்சுக்காதீங்க. நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் யார் உங்களோட அட்வைசரோ அவங்க பிரகாரம் கேட்டு நடங்க. தயவுசெய்து நான் சொல்றேன் அவன் சொல்றாங்க நீ கேட்காதீங்க. அது உங்களோட அட்வைசர் கேட்டு நடந்தால் உங்களுக்கு பின்னாடி தெரிய வரும். பட் இருந்தாலும் இப்ப சொல்ல வரேன், இட்ஸ் கால் பிஹேவியர் கேப்னு பேரு. பிஹேவியர் கேப் என்னன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லயும் ஒரு ரிட்டர்ன் வருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் வந்து 18% கொடுத்தா, இன்வெஸ்டர் ரிட்டர்ன் will not be 18%, be 13% or 14%. பிகாஸ் நாளைக்கு வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க. ஒரு சமயம் வந்து மார்க்கெட் குறைஞ்ச உடனே, இப்போ ஈரான் இஸ்ரேல் வார் வந்த உடனே எல்லாரும் சொன்னாங்க, ஐயோ மார்க்கெட் இறங்கிடுங்க. ரெண்டுமே இந்தியாவோட நண்பர்கள். இதை தவிர இந்தியாவோட பொருளாதாரங்களில் சில நிறுவனங்கள்லாம் இஸ்ரேல் இருக்கு, அதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பயந்தாங்க. ஒன்றும் இல்லை, மார்க்கெட் ஒன்றும் இல்லை. இப்போ மார்க்கெட் பழக்கமாயிடுது. இன்ஃபேக்ட் சண்டே இல்லைனா மார்க்கெட் குறையும் தர, சண்டே தான் மார்க்கெட் ஏறும்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் இதை வந்து நிறைய பேர் நண்பர்கள் சொல்லுவாங்க, சார் உங்களுக்கு தெரியாது, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார் சார், அவர் நல்லா டிஃபென்ஸ்ல நல்ல இன்ஃபர்மேஷன் இருக்கு, இன்னும் வார் இன்டர்வென்ஸ் ஆயிடுச்சா இந்தியாவோட பொருளாதாரம் பாதிக்கும் அப்படின்வாங்க. நம்பவே நம்பாது. யாரோ நம்பலாம்னா உங்களோட அட்வைசர் யாரும். அப்கோர்ஸ் ஒரு அட்வைசர் தேர்ந்தெடுத்து வரணும். அட்வைசரை தமிழ்ல சொல்லுவாங்க அழகான திருக்குறள், எண்ணி துணுக கருமம் துணிந்தபடி என்னதுதான் இழுக்கு. நம்ம நம்ம கரெக்டா எண்ணி அட்வைசர் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் யோசிக்காதீங்க, அவர் சொல்லபடி கேளுங்க. நெக்ஸ்ட்டுங்க. ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச இது என்னன்னா, நிறைய சின்ன சின்ன வயசுல இருக்கவங்க இப்பதான் ஜாயின் பண்ணவங்க கேட்பாங்க, சார் எனக்கு வந்து இப்பதான் எனக்கு 10,000 ரூபா வருது, 12,000 ரூபா வருது, செலவே 15,000 ரூபா இருக்கு, என்ன பண்ணலாம்? ஒன்னே ஒரு இதா இருக்கு. தட் இஸ் கால் NWL ஹைரார்கி. நீட்ஸ், வாண்ட்ஸ், லக்ஸரிஸ் மூணா பிரிச்சுக்கோங்க. எக்ஸலன்ட். மணிங்கிற கேட்டிருக்காரு, ஹவு டு சூஸ் அ ஃபைனான்சியல் அட்வைசர், வேர் கேன் வி ஃபைண்ட்? நீங்க லாபம் விகிதத்தை கேட்கலாம், என்ன என்ன மாதிரி ஆளுகிட்ட கேட்கலாம். ரைட்? உங்களை வந்து யாரை சூஸ் பண்ண நான் சொல்லக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச யாரா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களை பாருங்க. கண்டிப்பா லாபம் விகிதம் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க இதுக்கு. பிகாஸ் அவங்களே மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன மாதிரி அவங்களும். ஓகே. ஸோ NWL ஹைரார்கின்னா என்னன்னா, என் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நீட்ஸ். கண்டிப்பா உங்க தேவைகள், அத்தியாவசியமான தேவைகள், லைக் தேங்க்ஸ் மணி ஃபார் அக்னாலஜிங் ஆல்சோ. NWLனா நீடுக்கு வந்து முக்கியங்க, அத்தியாவசிய தேவைகள். உதாரணத்துக்கு உங்களோட மளிகை சாமான்கள், பால், குழந்தைகளோட ஃபீஸ், எல்லாம் நீட்ஸ்ன்னு பேருங்க. வாண்ட்ஸ்னா சில பேர் நினைப்பாங்க, எனக்கு வந்து டெய்லி சினிமா போகணும், விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆடுற சூப்பர் ஸ்டார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மூவி போவாங்க. மூவி போறது தப்பே இல்லைங்க. மூவி போறோம்னா ஒரு லைஃபை போர் அடிக்கும், நிறைய பார்க்கணும். இப்போ நிறைய டிவிலேயே வந்துரு. ஸோ வாரத்துக்கு ஒரு தடவை மூவி போறதுக்கு போல, சினிமா போறதுக்கு போல, மேபி ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை போங்க, எப்படியே போங்க. இதுல வந்து நான் சொல்றது கணக்கு இல்லை. இங்க வந்து உங்க பாஸ் ஒய்ஃப் தான், அவங்க என்ன சொல்றாங்களோ அது மாதிரி கேளுங்க. பிகாஸ் நாளைக்கு அவங்க முடிஞ்சு சொல்லிச்சிங்கன்னா அடுத்த நாள் சாப்பாடு உங்களுக்கு கிடைக்காது. அதனால தயவு செய்து இது மாதிரி மேட்டர் இல்லை, கலந்து. அவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க. நம்ம அவங்க 2 பேருமே சொன்னாங்க, செல்வா சொன்னாரு, இவரும் சொன்னார், குமார் சொன்னாரு. 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுங்க. நீட் எவ்வளோ, வாண்ட்ஸ் எவ்வளோ பிரிச்சுக்கோங்க. வாண்ட்னா நம்மளோட ஆசைகள், ஆசைகளுக்கு தப்பே இல்லை. மணி சொல்லியிருந்தா லாபம் டீம் கைட்லைன் சொல்லியிருக்கா, கண்டிப்பா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. தென் நெக்ஸ்ட் லக்ஸரிஸ். லக்ஸரிஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல எல்லாமே வேணுங்க, எல்லாமே இல்லை. நீடு வேணும், வாண்ட்ஸ் வேணும், லக்ஸரி வேணும். பட்
ஹைரார்கின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீடை கவர் பண்ணுங்க, அப்புறம் வாண்டை கவர் பண்ணுங்க, அப்புறம் லக்ஸரினா எனக்கு டூ வீலர் வச்சிருக்கேன், எனக்கு கார் வேணும்னு நினைக்கிறாங்க, செகண்ட் ஹேண்ட் கார் தான் வச்சிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ஹேண்ட் கார் வச்சுக்கோங்க அப்படின்னு நினைப்பாங்க. சார் நியூ கார் வச்சு வாங்கணும்னு நினைப்பாங்க. இது எல்லாமே அப்புறம் நினைப்பாங்க எனக்கு சின்ன கார் இருக்கா, பெரிய கார் வேணும். இது வந்து கார் தான் அப்படி வீட்டுக்கு அப்படி இல்லை. வீடு வந்து ஒரே வீடு தான், பெரிய வீடு தான், சின்ன வீடுலாம் வச்சுக்காதீங்க. ஓகே. ஸோ கமிங் பேக் டு திஸ் நீட்ஸ் வாண்ட்ஸ் லக்ஸரிஸ்ங்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கோங்க. வாண்ட்ஸ் அண்ட் லக்ஸரிஸ் போஸ்ட்போன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க மந்த்லி செலவு குறையுங்க. அப்போ வந்து மந்த்லி செலவு குறையும் போது எமர்ஜென்சி ஃபண்ட் ரெக்குயர்மெண்ட்டும் கம்மியாயிடும். ஒரே வழி அப்படிதான் உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டை குறைக்க முடியும். பட் மாச செலவை கம்மி பண்ணாம எமர்ஜென்சி ஃபண்டை குறைக்காதீங்க. கம்மி பண்ணனா போஸ்ட்போன் பண்ண வேண்டியதா இருக்கும். வாண்ட்ஸ் எல்லாம் உங்க எல்லாருக்குமே ஒரு ஹாலிடே போகணும், எல்லா விருப்பம் இருந்தா கண்டிப்பா பண்ணணும். சார் இந்த வருஷம் முடியாது, அடுத்த வருஷம் போகலாம், ஒரு வருஷத்துக்கு போறதுக்கு பிறகு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை போகலாம் அப்படின்னா அது கொஞ்சம் மாத்திக்கும். லக்ஸரிஸ் இதெல்லாம் இந்த மாதிரி மேட்டர்லாம் கூட உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு பண்ணுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டுங்க. ஒரு நிமிஷம். தங்கராஜ் டு மீட்டிங் குரூப் சார். ஹோம் லோன் இஎம்ஐ பேமெண்ட் சார் கொஞ்சம் முன்னாடி போங்க. அந்த அந்த சாட்டுக்கு அந்த சாட் பார்க்க தங்கராஜ் போட்டுருக்குது. இஎம்ஐ இஎம்ஐ என்ன வேற என்ன கேட்டிருக்கீங்க தங்கராஜ்? பார்க்க முடியல என்ன இப்ப? ஒரு சாட் பண்ண பார்க்கலாமா? நான் இருக்குது. இஎம்ஐ பேமெண்ட் வெதர் இட் வில் கம் அண்டர் நீட் ஆர் வான். கண்டிப்பா நீ கமிட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே நீட் தான், வான் கிடையாது. நீங்க வீடு அதான் சொன்ன துணி எண்ணி துணி கேட்கறப்ப துணித்தவன் என்னதான் இருக்கு. வீடு வாங்குறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணும். பெரிய வீடு வாங்குறதுக்கு பெரிய வீடுனா டாக்கிங் ஒரு சைஸ் சைஸ் ஒரு உங்களுக்கு தேவை 1500 ஸ்கொயர் ஃபீட் தான். நீங்க 2000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினீங்கன்னா அது வாண்ட் தான். பட் ஒன்ஸ் கமிட் பண்ணியாச்சுன்னா இஎம்ஐ வந்து நீட் தான். ரைட். எல்லாமே என்ன சரியா இந்த ஸ்லைட் சரியா பிரைட்னஸ் இல்லைங்க. அவர் கேட்குற என்ன ஏன் பண்ணான்னு ஆல்வேஸ் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இன்சூரன்ஸ் எப்படியோ அதே மாதிரி ப்ரொவைட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் த ரெஸ்ட். ரைட். எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டுங்க. அது பண்ணாம உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஆரம்பிக்காதீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்சூரன்ஸ் எப்படியோ அதே மாதிரி எமர்ஜென்சி ஃபண்ட். நெக்ஸ்ட்டுங்க. நான் சொல்ல போற விஷயங்கள் வந்து பொதுவாக பேசப்படவில்லை, பட் ரொம்ப ரொம்ப முக்கியம். திஸ் இஸ் கால் ஹெல்த் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறத நான் ஃபாலோ பண்றேங்க. அது நிறைய பேர் பண்றது இல்லை. பட் அவங்க பண்ணதெல்லாம் அவங்க தப்புன்னு சொல்ல மாட்டேன். நான் பண்றது எனக்கு ரைட்னு ஃபீல் பண்றேன். அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடுங்க. சாரி அது முன்னாடி போயிடுங்க. சாரி ப்ரீவியஸ் ஸ்லைடே போடுங்க. எதனால அது காரணம் சொல்லிடுறேங்க. முன்னாடி வந்து சில கிரைசிஸ்லாம் வரலங்க. உதாரணத்துக்கு 2020 எல்லாருக்கும் தெரியும் நம்மளுக்கு கோவிட்ங்கிறது வந்து பேய்மயிர் ஆயிடுச்சு. உலகமே ஸ்தம்பித்து போயிடுது. திருப்பி பழைய வாழ்க்கை வருமா வராதா அப்படிங்கிறது நிறைய பேர் பயமாயிடுச்சு. நிறைய பேர் வேலை போயிடும்னு நினைச்சாங்க. எனக்கே ஒரு மேஜர் பிசினஸ் போயிடுச்சு. நான் வந்து 2 ஏரியால இருக்குங்க. பி டு சி. பி டு சிங்கிறது நம்ம நம்ம டிஸ்கஸ் பண்ணதான் பி டு சி. பி டு பிங்கிறது கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு இருந்தேன். ஒரு பெரிய கம்பெனியோட சைன் பண்ணேன். அமெரிக்கன் சைனீஸ் கொலாபரேஷன் சென்னையிலங்க. அதுல வந்து அங்க அங்க எப்படி எனக்கு ஃபீஸ்னா என்னோட கான்ட்ரிபியூஷன்ல 30% அவங்க கொடுத்துருவாங்க. மாதிரி ஒரு கால்குலேஷன், இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் எல்லாம் ஆரம்பிச்சு இதே ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்ல சிலிண்டர் எக்ஸ்பென்ஸ் சாரி கேஸ்டிங்ஸை குறைச்சிட்டா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு தெரிஞ்சதுங்க. எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. நான் வந்து 15ஆம் தேதி போறாங்க. அன்னைக்கு கிளம்பும்போது சொன்னாங்க சார் கிளம்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. அவங்க கிளம்பிட்டேன்னு. இல்லைங்க நீங்க வர வேண்டாங்க, ஃபேக்டரி எல்லாம் ஷட் பண்ணிட்டோம். அங்கே ஃபேக்டரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு, எல்லா ஃபேக்டரியும் போட சொல்லிட்டாங்க. தப்பா நினைக்காதீங்க, நம்ம திருப்பி எப்போ ரிசீவ் பண்ணமோ ஆரம்பிக்கணும்னு நாங்க இன்னைக்கு வரைக்கும் ஆரம்பிக்கிறோம். திருப்பி ஃபேக்டரி திறந்துட்டு ஒரு 6 மாசம் கழிச்சு. பட் என்னோட பிசினஸ் கிடைக்கல. அது மாதிரி நிறைய பேரோட இந்த கோவிட் அஃபெக்ட் பண்ணிருக்கு. இது வந்து குளோபல் கிரைசிஸ். சம்டைம் பர்சனல் கிரைசிஸும் வருதுங்க. பர்சனல் கிரைசிஸ் எப்படி வருதுன்னா, என்னோட உயிருக்கு உயிரான நண்பர் பாம்பேல இருந்தாரு. ரொம்ப ரொம்ப அழகா சொல்லுவார். இதை பத்தி பேசும்போது அவரே பேசியிருக்காரு. இந்த ஃபண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கோங்க எவ்வளோ சொல்லியிருந்தாரு. அவர் சொன்னாரு ஒரு 3 மாசம் முன்னாடி என்னோட நண்பரோட நாங்கள் கலந்து உரையாடினோம். அப்போ அவர் தான் சொன்னாரு, சார் இந்த உதாரணத்தை நான் வந்து கண்ணன் பிரபாகரன் அதுபடியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க பெரிய நான் இதை முடிச்சிடுறேங்க. இல்லை நான் ஆன்சர் பண்ணா திருப்பி ரைஸ் பண்ணுங்க தயவுசெய்து. அவர் என்ன சொன்னார்னா, இந்த உதாரணத்தை நிறைய பேர் கொடுத்துங்க. பட் அவருக்கே வந்து ஒரு வருஷம் முன்னாடி பிளாடர் கேன்சர் இருந்தது. கிட்னி பிளாடர் யூரினரி பிளாடர் கேன்சர் வந்துடுது. ரொம்ப நல்லா ரிக்கவர் ஆகி வந்தாங்க. ஜனவரியில சந்தோஷமா பேசணும். ஏப்ரல் பாம்பே போயிருந்தேன். அவர் வந்து ஏர்போர்ட்ல என்னை டிராப் பண்ணிட்டு சொன்னாரு, திருப்பி அடுத்த குவார்டருக்கு வாங்கங்க, ஒரு
3 days பேக் அன்பார்ச்சுனேட்லி பாஸ்ட். நல்லா ரெக்கவர் ஆகி வந்தாங்க. இது கேன்சருக்கு யாருமே காரணம் சொல்லல. அது கண்டிப்பா கியூர் ஆகும்னு சொல்ல. ஏன்னா கேன்சர் சர்வைவரும் நிறைய பேர் தெரியும். அதனால கேன்சர் வந்து எல்லாரும் போயிட மாட்டாங்கன்னு அவசியம் இல்லை. அவருக்கு வந்து போன வருஷம் 2024 2024 45 லட்சம் ரூபாய் செலவழிஞ்சதான். அதனால இன்சூரன்ஸ்ல கவர் ஆகல, சில எக்ஸ்பென்ஸ் அது மாதிரி போயிடுத்தோம் பாவம். ஸோ அதனாலதான் இந்த எமர்ஜென்சிக்கு இது ஒன்று. குளோபல் எமர்ஜென்சிக்கு கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். நம்ம வந்து ஓரளவு எமர்ஜென்சி ஃபண்ட் உதவும். பட் ஹெல்த் எமர்ஜென்சிக்கு தனியா ஹெல்த் எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்றேன் முக்கியம். நெக்ஸ்ட்டுங்க. நோ, ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி cannot be a substitute ஃபார் HCF. ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் கவர் ஆகுதுங்க. அடுத்த ஸ்லைட்ல வருதுங்க. இது எவ்வளவு அமௌண்ட்னா உங்க போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு சே ஒரு 10 லட்சம் ரூபா, அதாவது 1 லட்சம் ரூபாய் ஹெல்த் அப்படின்னு போட்டுருங்க. ஹெல்த் போர்ட்ஃபோலியோ, ஹெல்த் ஹெல்த் என்ன போட்டோம், ஹெல்த் எமர்ஜென்சி போர்ட்ஃபோலியோ தனியாக வச்சுக்கோ. சரிங்களா? 10% ஒதுக்குறது நான் ரெக்கமெண்ட் பண்றேன். அகைன் உங்க அட்வைசர் தான் சொல்ல, நான் சொல்ல மாட்டேன். அடுத்த ஸ்லைடுங்க. நான் சொன்ன மாதிரி குளோபல் ஹெல்த் சேலஞ்சா இருக்கலாம், பர்சனல் ஹெல்த் சேலஞ்சா இருக்கலாம். எது வந்தாலும் இது வந்து இதுக்கு தயார் பண்ண முடியாத நிலைமைக்கு தான் இந்த ஹெல்த் எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்குங்க. அடுத்ததுங்க. இப்போ கேட்டீங்களா, இன்சூரன்ஸ் கம்பெனி வில் நாட் காம்பன்சேட் ஃபார் கேர்டேக்கர் எக்ஸ்பென்சஸ்ங்க. யா, கேர்டேக்கர் எக்ஸ்பென்சஸ் என்ன ஆகுதுன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு நண்பரை பத்தி சொல்லியிருந்தா, அவர் உங்க வீட்டில் சித்தப்பாவுக்கு ரொம்ப மேஜரா உடம்பு சரியில்லைங்க. பாம்பேல இருக்காங்க அவங்க. அவங்க வந்து கேர்டேக்கர் போட்டாங்க. நல்ல கேர்டேக்கர் கிடைக்கல அவங்களுக்கு. கிடைச்ச கேர்டேக்கர் என்ன ஆச்சு அவங்களுக்கு, மாசம் வந்து 50,000 ரூபாங்க. 50,000 ரூபாய் பர் மந்த்னா நிறைய பேருக்கு அந்த சம்பளம் கூட இருக்காது. 50,000 ரூபாய் பர் மந்த்னா 6 lakhs per annum. இதெல்லாம் வந்து நோ இன்சூரன்ஸ் கம்பெனி வில் ரீஎம்பர்ஸ். இல்ல ரொம்ப வயசாயிடுதுன்னா நடக்க முடியலங்க, என்னால பாத்ரூம் கூட போக முடியல, கேர்டேக்கர் வச்சாகணும். என்ன பண்றது? இந்த வீட்டுல இருக்க ஒரு தான் பண்ண முடியும். நீங்க பர்டிகுலர்லி பீப்புள் ஒரு ஒபீஸ், கொஞ்சம் குண்டா இருக்கவங்களுக்கு அவங்கள நடந்து கூப்பிட்டு கூட முடியாது, சிலர் விழுந்துருவாங்க. இது மாதிரி எமர்ஜென்சிக்கு ட்ரெயின்ட் கேர்டேக்கர். இன்னைக்கு இன்ஃபேக்ட் இப்போ ரேட்டஸ்டா கேட்ட போது சம் பீப்புள் ஆர் பே ஈவன் 60,000-70,000 rupees per monthங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது இந்த ஆஸ்பெக்ட். ஸோ தி ஹெல்த் எமர்ஜென்சி ஃபண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டுங்க. சாரி, அதுக்கு முன்னாடி ஸ்லைட் போங்க. யா, இப்போ காமிக்கிற இவர் வந்து எல்லாருமே வயசானவன இது மாதிரி ஆயிடுவோம்னு அர்த்தம் கிடையாதுங்க. தயவுசெய்து தப்பா புரிஞ்சுக்காதீங்க. சாரி. உதாரணத்துக்கு நான் வந்து பர்சனலா எல்லாருக்கும் இந்த நம்ம நண்பர் செல்வா சொன்னாரு, 8 பில்லர் அப்ரோச் என்ன டீச் பண்றேன்னா, மெயினா இட்ஸ் நாட் பார்ட் ஆஃப் மை ஃபினான்ஷியல் பிளானிங் எனிதிங், பட் ஸ்டில் ஐ டு இட் பிகாஸ் சம் முத்ராஸ் ஆர் தேர், அக்குபங்க்சர், இது மாதிரி நிறைய டெக்னிக்லாம் நான் ஜின்ஷின் ஜூட்ஸ் ஜாப்பனீஸ் மெத்தட் எல்லாம் தெரிஞ்சு யாருக்கு என்ன வேணுமோ அதான் கொடுப்பேன். எங்கிட்ட நாலேஜ்க்கோசரம் வரக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. தயவுசெய்து நாலேஜ் வேணும்னா நிறைய சோர்ஸ் இருக்கு. நீ கூகுள் இருக்கு, நிறைய லாபம் விகடன் மாதிரி நிறைய பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் வேணா தயவுசெய்து நான் இன்னைக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கேன். எனக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு ஐ மீன் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பட் நான் என்ன கேட்கிறேன்னா, எங்களுக்கு நாலேஜ் வரவங்களோட எனக்கு வந்துட்டு அப்ளை பண்றவங்க இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த யாராவது குரூப்ல யாராவது மார்வாடி இருக்கீங்களா? எனிபடி ஃப்ரம் ராஜஸ்தான்? இல்லைங்களா? ரைட், ஓகே, டசன்ட் மேட்டர். ஓகே, யாரும் பதில் போட முடியாது. இவர் குமார் இமீடியட்டா வேணான்ட்டு அப்புறம் அப்புறம் கூட சொல்லாங்க அது. ஸோ ஓகே. இப்போ மார்வாடியோட ஒரு பிரமாதமான அப்ளிகேஷன் என்ன, நான் உதாரணம் கொடுப்பேன். பட் இனியும் டிவேட்டிங் ஃப்ரம் த டாபிக் ரொம்ப இது மாதிரி கொஞ்சம் டிவேஷன் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ 2 பேர் இருக்காங்க, ஏ அண்ட் பின்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏயோட நாலேஜ் வந்து சும்மா உதாரணத்துக்கு வந்து லிட்டரலா மெஷர் பண்ண முடியாது. ஏயோட நாலேஜ் 60%, பட் இஸ் அப்ளிகேஷன் இஸ் ஒன்லி 20%. பியோட நாலேஜ் வந்து 50%, அப்ளைஸ் 40%. யார் லைஃப்ல சக்சீட் பண்ணுவாங்கன்னு கேட்டா ஒரு நிமிஷத்துல பின்னு சொல்லிடுவீங்க. பட் தெர் இஸ் ஒன் குரூப் ஆஃப் பீப்புள், எம்ங்கிறது யாரும் உங்களுக்கே தெரியும், மார்வாரிஸ். தட் நாலேஜ் மே பி 30%, தே அப்ளை 60%. அது எப்படிங்க நாலேஜ் 30% 60% அப்ளை பண்ணும், அப்புறம் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா அது பதில் நான் சொல்லி நீங்க ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. அவங்க மார்வாரிங்க பொதுவாக கத்துக்கணும்னு விரும்புவாங்க. எனக்கு தெரியாதுன்னு சொல்றது அதுவே இல்லை. எது கேவலம்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்க அப்பா அம்மாவை சப்போர்ட் பண்ண முடியாம போறோம், அதுதான் கேவலம் தவிர எனக்கு தெரியாதுன்னு சொல்றது தப்பே கிடையாதுங்க. தயவுசெய்து தலை குனிஞ்சு வணங்கி அவங்களை கேளுங்க. இந்த மாதிரி
எனக்கு தெரியலங்க சொல்லித்தாங்க. அது மாதிரி மார்வாடிஸ் நிறைய பேர் எனக்கு தெரியும் எனக்கு. அதனால தான் சொல்றேன், தைரியமா சொல்றேன் நான். அவங்க அண்ட் த சேம் டைம் தே ஆல்சோ கிவ் இட் டு தி சொசைட்டி. அவங்க அதான் அந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. லேர்னிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அந்த இம்ப்ளிமெண்டேஷன் இல்லாம இதெல்லாம் பேசுறதுலாம் வேஸ்ட். அதனால தான் நிறைய நான் சொல்ல மாட்டேன். முத்ராஸ்ல சில முத்ராஸ் ஸ்பெசிஃபிக்கா சொல்லித்தரேன். பிராண முத்ரான்னு ஒன்று இருக்குங்க. தம் அண்ட் த லாஸ்ட் டூ ஃபிங்கர்ஸ் இது மாதிரிலாம். அப்புறம் ஞான முத்ரா ஃபார் பீஸ் ஆஃப் மைண்ட் இந்த ஈவினிங். தயவுசெய்து இதெல்லாம் டிரைவ் பண்ணும்போது பண்ணிட. முத்ரா தெரிஞ்சுட்டாலும் டிரைவ் பண்ணும்போது டூ வீலர் போகும்போது பண்ணாதீங்க. இந்த எதுக்கு இதை சொல்றேன்னா, ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர்னு ஒன்று இருக்குங்க. ஒன்று இஸ் கால் வருமுன் காப்போங்கிறது ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேருங்க. அது நீங்க சிலதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்டயோ என்ன மாதிரி ஒரு தாட்ஃபுல்லா இருக்கிற பர்சன்ட்டே போனாங்கன்னா அவங்க கண்டிப்பா இதெல்லாம் சொல்லி தருவாங்க. எங்களுக்கு இது மாதிரி லாஸே கிடையாதுங்க. இதெல்லாம் சொல்லித்தந்தா எங்களுக்கு எங்களோட மகிழ்ச்சி கூடுறது. அதை தவிர நீங்க கேட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் என்னோட சந்தோஷம் கூடும். ரைட்டுங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். யா, நம்ம இது வரைக்கும் பேசுறது வந்து எல்லாருக்குமே 100% பொருந்தாதுங்க. இட் வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன் அண்ட் ஃப்ரம் டைம் டு டைம் ஆல்சோ. குறிப்பிட மறந்துட்டாரு அவரு, ஃப்ரம் டைம் டு டைம் ஆல்சோ. ஏன்னா எப்பவுமே சுச்சுவேஷன் இஸ் நாட் ஸ்டாட்டிக். ரொம்ப டைனமிக் வேர்ல்ட்ல நம்ம வாழறோம். இப்படி வாழும்போது கண்டிப்பா அவங்களோட கேள்விகள் எல்லாமே மாறுங்க. நிலைமைகள் மாறும். நிலைமை மாறும்போது கேள்விகள் பதில்கள் எல்லாமே மாறுங்க. அதனால அண்ட் ஆல்சோ பர்சன் டு பர்சன் வாட் அப்ளைஸ் டு குமார் மே நாட் அப்ளை டு இவர் செல்வா. வாட் அப்ளைஸ் டு செல்வா மே நாட் அப்ளை டு மீ. ஒவ்வொருத்தருக்கும் மாறுங்க. அது தகுந்த மாதிரி நீங்க இதை மாத்திக்கணும். அதான் ஒரு நல்ல அட்வைசரோட முக்கியமா இருப்பாங்க. உதாரணத்துக்கு சச்சின் டெண்டுல்கர் இது எல்லாருக்கும் தெரியாம இருக்க மாட்டாங்க. அவருக்கு ராம்நாத் ஆச்சரேக்கர் ஒரு கோச் இருந்தாருங்க. ராம்நாத் ஆச்சரேக்கர் வந்து ரஞ்சி டிராஃபியே தாண்டல. பட் இதுதான் சச்சின் டெண்டுல்கருடைய இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான காரணம் என்னன்னா, ராம்நாத் ஆச்சரேக்கர் இஸ் a குட் அப்சர்வர். a குட் கோச் should be a குட் அப்சர்வர். அவங்களோட நாலேஜ் எவ்வளவு இருக்கணும் முக்கியம் இல்லை. எங்கிட்ட இருக்க தப்பு என்னன்னு தெரிஞ்சு அதை கரெக்ட் பண்ணாலே போறோங்க எனக்கு. அதனாலதான் when you talk to your advisor, humble yourself. Don't say that எனக்கு இதெல்லாம் தெரியும் சார், எனக்கு அங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க. வந்தார் ஒருத்தர் மீட்டிங் வந்தார். சொன்ன என்ன தெரிஞ்சாலும் பரவாயில்ல சார், நீங்க பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து எங்கிட்ட வந்து கேட்கறவங்க தான் சொல்லுவேன் தர, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னா தயவுசெய்து எங்கிட்ட வராதிங்க. பரவாயில்ல, நீ அங்கே இருங்க, எங்க இருந்தாலும் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டுங்க. இதாங்க பாயிண்ட். ஸோ தோஸ் ஆஃப் யூ வாண்ட் டு டேக் மை நம்பர், யூ கேன் டேக் வந்து 9790982371. அண்ட் லாபம் அவங்களோட நம்பர் லாபம் கொடுத்துட்டு அது முன்னாடியே குமார் திருப்பியும் அவர் ஐ எம் ரிக்வஸ்டிங் மிஸ்டர் குமார் டு கிவ் த நம்பர் ஆஃப் லாபம். பிகாஸ் நீங்க யார்கிட்ட வேணா கேட்கலாம். நீங்க கேளுங்க, கேளுங்கள் கொடுக்கப்படும். அவ்வளவுதாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுங்க. அண்ட் வெல்கம் டு Q&A.